الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு எங்களுக்கு ஒரு புனிதமான உயர்வான கண்ணியமான மார்க்கத்தை தீன தந்திருக்கின்றான். இந்த தீன் கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ரஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணமான மார்க்கம், எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மார்க்கம். உலகத்துல நாங்க வாழ்ற நேரத்துல என்னென்ன விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால வருமோ அது எல்லாத்துக்குமே எங்களோட மார்க்கம் எங்களுக்கு தீர்வை வச்சிருக்கு. நாங்க வேற யார்கிட்டயுமே ஓட தேவையில்ல, வேற யார்கிட்டயும் போய் பார்க்க தேவையில்ல, வேற யாரிடத்திலும் அட்வைஸ் எடுக்க தேவையில்லை. மார்க்கத்தை தீன ஷரியத்தை சரியா விளங்கினா சரி. எப்படி எங்கட சலஃபு சாலிஹூன்கள் எப்படி விளங்கினாங்களோ, எப்படி அமல் செஞ்சாங்களோ, அதுக்கு பின்னால இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் அவங்க எப்படி எங்களுக்கு அந்த வாழ்க்கைய காட்டி தந்தாங்களோ எல்லாத்தையும் சரியான முறையில விளங்கி செஞ்சா எங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான நிம்மதியான வாழ்க்கை முன்னால இருக்குது. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முழு உலகத்திலே, நான் ஸ்பெஷலா என்னோட நாட்டை பத்தி நான் சொல்றேன், மக்கள் முஸ்லீம்கள் விசேஷமாக மிகவும் சிரமமான கஷ்டமான பிரச்சனைகளோட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, ஒன்று அவங்களுடைய பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, சொத்து ரீதியாக, அவங்களோட அறிவு ரீதியாக, எல்லா ரீதியிலும், விசேஷமாக பொருள் ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா அந்நிய மக்கள்கிட்ட போயிட்டு தன்னுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை முஸ்லீம்கள்ட மாறி இருக்கு. அந்நிய மக்கள் இடத்துல போயிட்டு அவனுடைய பிரச்சனையை, அவங்களோட கஷ்டத்தை சொல்ற நிலைமைக்கு இன்றைக்கு நிலைமை மாறி. ஒரு பத்துவா உண்டு என்னட்ட கேக்குறாங்க, ஒரு பெண் இருக்கிறா, அவருடைய ஹஸ்பண்ட் ஸ்கூலோட சம்பந்தப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு, 8 வருடங்களுக்கு வெளியில வாரத்துக்கு இயலாது. இப்ப அந்த பெண் தனியாக 2 குழந்தைகளோட வாழ்றா. அவளுக்கு அன்றாட சாப்பாட்டுடைய அன்றாட தேவைகளுடைய நிலைமைகள் இல்ல. அதனால அவ கேட்கிறா, அவட ஒரு கிட்னிய வித்தா 3-4 லட்சம் கொடுக்கறன்னு சொன்னாங்களாம். அதை வித்துட்டு அந்த காசு எடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கலுமான்னு கேட்கிறான். பத்துவா கேட்கிறாங்க.
யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இது எங்கட நாட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமை. மருந்து எடுக்க போனா மருந்து எடுக்கிறதுக்கு காசு இல்லாத ஒரு நிலைமை, உடலுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அந்த நிலைமைய கூட பாக்குறதுக்கு இயலாது, வயிற்று பசிய தீர்த்து கொள்றதுக்கு இயலாத நிலைமை இன்றைக்கு. ஒரு பெண் அவள் விதவையாக ஆகி அவளுக்கு கையில காசு இல்ல, இப்ப என்ன செய்யறது? அதுக்குரிய முறையில அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பைத்துல் மால்களோ அல்லது அங்க இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களோ அதற்குரிய உதவி போகக்கூடிய நேரத்துல அங்க தவறான அப்ரோச், இப்படி காசு கேட்டு போனா இந்த மாதிரி எங்கள்கிட்ட பேசுறாங்க, தவறா நடந்து கொள்ள பாக்குறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறது? சூசைட் பண்ணி கொள்றதா? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், புரோகிராமுக்கு போயிருந்த நேரத்துல அங்க அந்த நோயாளிகள் எல்லாம் ஒன்று சேர்த்திருந்தாங்க. அவங்களோட ஒரு முதாக்கரா செஞ்சுட்டு வெளியில வரத்திலே ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கிறாங்க. அவங்க பேசுறாங்க, ஏற்பாட்டு குழு நானும் இருக்கத்திலே. அந்த ஃபேமிலியில அந்த புள்ளைய அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவருக்கு தேவையான டேப்லெட் 2000 ரூபாய் அவங்களுக்கு செலவாகுது, கொடுக்கறதுக்கு யாரும் இல்லன்னு சொல்லிட்டு, இதே நிலைமை இருந்தா எங்களுக்கு இஸ்லாத்தை விட்டு போற நிலைமை உண்டாகுமோன்னு பயமா இருக்குது. நான் கேட்டேன், என்ன செய்தி அப்படின்னு. போன வாரம் தான் ஹசரத் ஒரு முஸ்லிம் ஃபேமிலி இஸ்லாத்தை விட்டே போயிட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அவனோட வாப்ப அட்மிட் பண்ணிருந்தாங்க. காசு இல்ல, முஸ்லீம்கள் யாரும் பெருசா பாக்குறதுக்கு வாரதில்ல, வந்தாலும் பேசிடுவாங்க, எங்களை பார்க்க வர மாட்டோம். மிஷனரிஸ் வந்து இருக்கிறாங்க. மிஷனரிஸ் வந்து நாங்க உங்களோட தேவையெல்லாம் நிறைவேற்றி தாரோம், உங்களுக்கு வீடும் தாரோம், எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க இந்த போம நிரப்புங்க, எங்களுக்கு தாங்க. அதுக்கு பின்னால அவங்க பேசிட்டாங்க. கண்ணியமான அன்பாந்த சோர்ல ஒரு அந்நிய சமூகம் வாழ்ற ஊர்ல வாழக்கூடியவங்க எல்லாம் அந்த ஃபேமிலி நாட்டிலேயே முஸ்லீம்கள் செழித்து வாழக்கூடிய பகுதியில இருந்து வந்த ஒரு ஃபேமிலி ட்ரீட்மெண்ட்டுக்காகவே. யோசிச்சு பாருங்க எந்த அளவு தூரத்துக்கு கவலையான நிலைமை, சொல்லிட்டே போறதுக்கு ஏலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதுல உள்ளால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒரு சிரமமான கஷ்டமான நிலைமையில இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. பஸ்ல போகத்திலே எனக்கும் ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆஜி டிக்கெட் எடுக்க காசு இல்ல, உங்களை கண்டுதான் ஏறினேன், எனக்கும் ஒரு டிக்கெட் ஒன்று எடுக்கிறீங்களா, இன்னிடத்துல போய் இறங்கணும். வீட்டுல பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு மா இல்ல, ஆட்டால ஏறி தவறான முறையில ஒரு பெண் அவள் சொல்றாள், நீங்க எனக்கு மா பாக்கெட் வாங்கித்தாங்க, சீனி வாங்கித்தாங்க, வேண்டியது நீங்க செய்கிற புல் அலுவலக பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்குது. இனிமா அன்பாந்த சகோதரர்களே, எல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு நிலைமையும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நிலைமை எங்களோட சமூகம் முஸ்லீம்கள் நாட்டுல இவ்வளவு சிரமத்தோட கஷ்டத்தோட அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறார். ஆனா இஸ்லாம் எங்களோட தீன் எங்களோட மார்க்கம் ஒரு நாளுமே அப்படியான நிலைமைக்கு யாரும் போறதுக்குரிய நிலைமையை உருவாக்கி இல்ல. அழகான வழிமுறைய இஸ்லாம் வச்சிருக்குது. 1400 வருடங்களுக்கு முன்னால இருந்து அந்த முறைகள் எங்களுக்கு அழகாக காட்டி தரப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? அங்க ரிமாண்ட் பண்ணப்பட்டு அவங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்க அரசன் கனவு காண்றான். என்ன கனவு? 7 கொளுத்த மாடுகளை ஒரு மெலிஞ்ச மாடு சாப்பிடுது. இதுக்குரிய கனவு பலன் அங்க செய்தி போகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வரவேற்கப்படுது. சொல்றாங்க, நான் இதுக்கு உங்களுக்கு சொல்ற, இந்த நாட்டுக்கு பஞ்சம் ஏற்பட போகுது, அதுல அதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொள்ளணும். அதுக்கு பின்னால இப்ப செலுத்திருப்போம் நாங்க, அதுக்கு பின்னால 7-8 வருடங்கள் பஞ்சத்தில் இருப்போம். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் சொன்னாங்க, என்ன நீங்க ட்ரெஷரரா ஆக்குங்க, என்ன நீங்க பாண்டாகாரிக்க அந்த பொறுப்பு எனக்கு தாங்க, நான் செய்கிறேன். உடனடியாக கொடுக்கப்படுது. அங்க அவங்க 7 வருடங்களாக அந்த அரச மாளிகையில முழுக்க நாட்டிலிருந்து வார எல்லா விதமான அந்த சாப்பாட்டுடைய விடயங்களை அப்படியே ஸ்டோர் பண்ணினார். ஸ்டோர் பண்ணி இப்ப பஞ்சத்துடைய காலம் ஸ்டார்ட் பண்ணத்திலே எலான் பண்றாரு, யார் யாரெல்லாம் உங்களோட ஊர்ல இருக்கிறீங்களோ நீங்க எங்களுக்கு உங்களோட கைத்தொழில் பெஸ்டான பெட்டரான ப்ராடக்ட கொண்டு வாங்க,
நாங்க அந்த ப்ராடக்டை இங்க சேல் பண்ணுவோம். நீங்க கொண்டு வர அளவுக்குரிய ப்ராடக்ட்டுக்கு நாங்க சாமான் தருவோம், உங்களுக்கு பொருட்களை தருவோம், இங்க இருந்து சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு. பாருங்க எவ்வளவு அழகான முறையில திட்டமிட்டு அந்த நேரத்தில் இருந்த முறையை கையாண்டு அந்த சமூகத்தை கஷ்டத்திலிருந்து, வறுமையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வராங்க. ஆனா இன்றைக்கு நீங்க இன்றைக்கு எடுத்து பாருங்க, 2025ல நாங்க இருக்கிறோம். 2008, 9, 10ல இருந்து எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுல இப்ப ஒரு டே, ஒரு நாளைக்கு உலகத்துல more than 30,000 people dying because of hunger. வெறுமனே பசிக்காக வேண்டி 30,000க்கும் மேற்பட்டவங்க ஒவ்வொரு நாளும் 25,000 இருந்து 30,000. அது நோயோட, பிரச்சனையோட, அனர்த்தங்கள் அதெல்லாம் வேற. இது வெறுமனே பசியால, அதுல ஸ்பெஷலி 10,000க்கு மேலால சின்ன பிள்ளைகளுடைய மரணம் சாப்பாடு இல்ல. இது யுஎனுடைய ரிப்போர்ட். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்ரி 15 மினிட்ஸ் நாங்க இங்க ஹாஃப் அன் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்டா 200க்கு மேல மௌத்தா போயிட்டு என்ன உயிரிழந்து பசியால, சாப்பாடு இல்ல. இந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு உலகத்துடைய அந்த நிலைமை. இதை ரிசர்ச் பண்ணி யுஎன்ல ரிப்போர்ட் வெளியாக்குறாங்க. உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்பிள் எடுத்து 225 225 உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய வசதி வாய்ந்தவங்களை எடுத்து அவங்களோட ஒருவருடைய பொருள் இருந்து ஒரு நாளைக்கு 4% 4% more than 40,000 billion dollars அத அவரு கொடுத்தாருண்டா இந்த 30,000 உடைய அந்த ஹங்கிரிய, அந்த பசிய இல்லாமல் ஆக்குறதுக்கு ஏலும் சொல்யூஷன் யுஎன் சொல்லுது. ஆனா கேட்கறதுக்கு யாரும் தயார் இல்ல. இதெல்லாம் ஏண்ட காசு, ஏண்ட பொருள், நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் வாழுவேன், அந்த நிலைமை. ஆனா எங்களுடைய இஸ்லாம் அப்படியான ஒரு நிலைமைய எங்களுக்கு வைக்கல. இஸ்லாம் எங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கைய, ஒரு வழிமுறைய எங்களுக்கு செஞ்சு காட்டிருக்குது. யமனுக்கு ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அனுப்புறாங்க கவர்னராக. முதலாவது வருடம் அங்க எல்லாரையும் பார்த்து அழகான முறையில அவங்களோட பொருள்ல எப்படி எல்லாம் அவங்களோட டிரான்சாக்சன் நடக்கணும் அந்த விஷயங்களை கவனிச்சு அங்க அவங்க சொல்றாங்க, ஜகாத், இஸ்லாம் ஜகாத்துடைய கடமையை உங்களுக்கு விதித்திருக்குது. அது துஅഖது மின் அக்னியாஇஹிம் வ துரது அலா ஃபுகராஇஹிம். அங்க வசதி வாய்ப்புள்ளவங்கள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டு அது எளிய மக்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்ற அந்த கான்செப்ட ஹதீஸ்ல வாரத்தை சொல்லி அங்க அமல்படுத்துறாங்க. முதலாவது வருடம், 2வது வருடம், 3வது வருடமாகத்திலே மதீனாவுக்கு 1/3 அவங்களோட ஜகாத் வருது. 1/3 ஜகாத் மதீனாவுக்கு வருது. அங்க இருந்து பாவிக்கல. அவங்களோட அங்க சம்பாதிச்சத அங்கதான் கொடுக்கணும். அத வெளியில கொண்டு போக இயலாது. எங்க நாங்க சம்பாதிக்கிறோமோ, நாங்க எங்கட பொருட்களை சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறோமோ அங்கதான் எங்கட ஜகாத்திலே கொடுக்கணும். இதுதான் எங்கட ஷரியத். எங்கட ஷாஃபி மذஹபுடைய கருத்துப்படி எங்கட அதாவது தெளிவான பத்துவா, எங்கட நாட்டுடைய ஜமியத்துல் உலமாவுடைய பத்துவா. இங்க பஜார்ல நீங்க சம்பாதிக்கிறீங்கடா, இந்த பஜார்ல இங்க தான் நீங்க ஜகாத்தை கொடுக்கணும். அதான் அங்க நடந்துச்சு யமன்ல. ஆனா இப்ப அங்க 1/3 இங்க வந்தோன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுக்கு டெக்ஸ் அனுப்பவானம், அங்கே நீங்க பாவீங்க. அந்த நேரத்துல முஆத் சொல்றாங்க, இது டெக்ஸ் அல்ல, இது ஜகாத். நாங்க எடுத்த ஜகாத் இது, இங்க நாங்க கொடுத்துட்டோம், இதுல மிஞ்சத உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். 4வது வருஷம் முடியுது, முழு ஜகாத்தையும் அனுப்புறாங்க மதீனாவும். இங்க யாருமே எடுக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தரக்கூடிய அந்த வழிமுறை. அதுக்கு பின்னால பாருங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் within 2.5 years தான்
2.5 வருடம் தான் அவங்களோட ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சிக்குள்ளால எப்படி நிலைமைய மாத்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஜகாத்த எடுக்கிறதுக்கு எப்படி தெரியுமா, ரோட்ல போவாங்க, ஐனல் காரிமூன் ஐனல் புகரா ஐனல் புகரா இப்படின்னு சொல்லிக் கொண்டே போங்க. ஐனல் மிஸ்கீன், மிஸ்கீன்கள் எங்க, கடனாளிகள் எங்க, பக்கீர்கள் எங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க எங்க, ஜகாத்த தரணும்னா உங்களுக்கு எங்கட கையில ஜகாத் இருக்குது, ஜகாத் எடுக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? முழு அங்க ஜகாத் எடுக்க யாருமே இல்ல. ஈராக்குக்கு அனுப்புறாங்க, அங்கிருந்து ஜகாத்தை ஈராக்குக்கு அனுப்புறாங்க. ஈராக்குக்கு அனுப்பினா அங்கேயும் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஆப்பிரிக்காவுடைய நாடுகளுக்கு அனுப்பப்படுது, அங்கேயும் எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. திருப்பி வருது, மக்கள் ஜகாத்தை கையில வச்சு கொண்டு ஜகாத்துக்கு வாராங்க. ஜகாத் எடுங்க, என்னோட ஜகாத் இங்க தராதீங்க, எங்களுக்கு எடுக்க இயலாது, எடுத்தா கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்ல, யார்கிட்ட வைத்து நாங்க கொடுக்கிறது. அங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய 2.5 வருடத்துல அங்க உண்டாக்கி காட்டுறாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது என்னோட இஸ்லாமிய வரலாறு. more than 800 years, 800 வருட காலத்துக்கு மேலால இஸ்லாமிய வரலாறை படிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட பூத்து குலுங்கிச்சு, எவ்வளவு சந்தோஷமான நிலைமை, எப்படியான ஆரோக்கியமான நிலைமை, முஸ்லீம்கள் செழித்து வாழ்ந்தது, எல்லா துறையிலே முஸ்லீம்கள் முன்னிலையில இருந்தது, எல்லாமே முஸ்லீம்கள் காட்டி கொடுத்தாங்க. என்ன எங்க மார்க்கம், எங்க ஷரியத், எங்க தீன் யாரும் வறுமை கோட்டில் இருக்கல்ல. இன்றைக்கு நீங்க உலக நாடுகள்ல கூட வறுமை நாடுகள், அந்த புவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பாருங்க, 10 நாடுகள் முன்னுக்கு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா முஸ்லிம் நாடுகளாக தான் எல்லாமே அதிகமா முஸ்லிம் நாடுகள் தான். இஸ்லாம் மார்க்கம் ஷரியத் எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த முறை, ஜகாத்துடைய அந்த முறை, இது ஒவ்வொருத்தருடையும் அந்த வசதி வாய்ப்போட அதுக்கு கடமையானவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. எல்லா ஊர்லயும் அல்லாஹ் 2 நிலைமையும் வச்சிருக்கிறான். வசதி வாய்ப்போடையும் வச்சிருக்கிறான், இளையவங்களையும் வச்சிருக்கிறான். இந்த நான் சொன்னனே மேல நிறைய பாவங்கள்ல, ஹராமல்ல, தவறான வழிகள்ல பசிக்காக வேண்டி காசு இல்லாம வட்டிக்கு போயிட்டு எத்தனை குடும்பங்கள் வட்டியோட, எத்தனை பேர் வட்டியோட, அதுல யாரும் கருத்து தாரத்துக்கு தயார் இல்ல, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, வட்டிக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க. வைத்து எடுத்து ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமா? எனக்கு ஒரு தேவை வந்துருச்சு, இந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு யாரும் இல்ல. உங்க ஊர்ல பைத்துல் ஜகாத் இல்லையா, பைத்துல் மால் இல்லையா, அது ஒழுங்கா செய்யறாங்க இல்ல. அதுல கேட்டா எப்பவுமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். பைத்துல் ஜகாத் நிலைமையும் பார்த்தா லெட்டர் கொடுப்பாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுப்பாங்க. அது பைத்துல் ஜகாத் சொல்றாங்க, போன வருஷம் 100 அப்ளிகேஷன், இந்த வருடம் 300 அப்ளிகேஷன், கூடிக்கொண்டுதான் போகுது, குறையுது இல்லை. என்ன என்னோட அடிப்படை பைத்துல் மால் ஒன்று இருக்கும். இதெல்லாம் நீளமான அந்த விடயங்கள் எனக்கு தந்திருக்கிற சுருக்கமான ஒரு நேரம். இனியமான அன்பார்ந்த சொல்ல, அந்த பைத்துல் மால்ல இருந்து பைத்துல் ஜகாத் இயங்கும். தனியாக ஒரு பைத்துல் ஜகாத் அல்ல, பைத்துல் ஜகாத் ஒன்று பைத்துல் மால் இருந்து இயங்கும். அது பைத்துல் ஜகாத்தாக அது இயங்கும். அந்த பைத்துல் ஜகாத் அழகான முறையில மார்க்கம் எங்களை ஷரியத் சொல்லக்கூடிய விதத்துல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்குவார். நான் ஒரு பகுதிக்கு போயிருந்தேன், பைத்துல் ஜகாத்தோட சம்பந்தப்பட்ட அவங்களோட ஒரு டிஸ்கஷன் இதுக்கு போன நேரத்துல அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் நாங்க பைத்துல் ஜகாத்தால மாஷா அல்லாஹ் நேரடியாக வெற்றியை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒருவர் வந்தாரு, எனக்கு ஒன்றுமே வானம், ஒரு கோரடிய வாய்த்தாங்க. கோலடி அந்த பிறகு வெட்டக்கூடிய கோலடி இதை வாய்த்தாங்க அப்படின்னா நாங்க அவருக்கு வாங்கி கொடுத்தோம், கோடாரிய வாங்கி கொடுத்தோம். அவரு போனாரு. அவர் அதுக்கு பின்னால நாங்க போன வருஷம் ஜகாத் எங்களோட கமிட்டிக்கு 4000 ரூபாய் கொண்டு வந்து தந்தாரு ஜகாத். இதை விட அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு இடத்துல
சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு அவருக்கு தையல் நல்லா தெரியும், எக்ஸ்பர்ட்டா ஆயிக்கிறா, நல்ல ஒரு மெஷின் ஒன்று வாங்கி தந்தா அவ தைக்கலும் அப்படின்னு சொன்னா, நாங்க மெஷினை வாங்கி கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வருஷம் தான் கழிஞ்சிச்சு, அந்த பெண்ணுக்கு ஜகாத் கடமையா இல்லையான்னு தெரியா, அவ கணக்கு பார்த்து 9,000 ரூபாய் கொண்டு வந்து தந்தார் எங்க பைக்கு. நான் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹு தஆலா இன்றைக்கு அது மாதிரியான மாற்றங்களை வச்சிருக்கிறான். சில இடங்கள்ல ஜகாத் எடுக்க யாருமே முஸ்லீம்கள்ல மிஸ்கீன்களோ புகராக்களோ இல்ல, 2 குரூப் தான் இப்ப இருக்குது, கடனாளிகளும் இஸ்லாத்துக்கு வந்தவங்களும். அதுல தாத்த மிஸ்கீன்களோட புகராக்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது திருச்சி, அங்கிருந்து பத்துவா வருது. அப்ப பாருங்க, ஜகாத்த அழகாக அது சரியாக செய்யக்கூடிய நேரத்துல அதுக்குரிய பிரதிபலிப்பு உண்டாகிட்டு போகும். இன்னைக்கு நாங்க எப்படி ஜகாத்த கொடுக்கிறேன்டா, ஒருத்தர் சொல்றாரு, அதுல எங்கட வீட்டுல 60 பவுன் நகை காணா போயிடுச்சு, 60 பவுன் நகை காணா போயிடுச்சு. நான் சொன்னேன், ஜகாத்த நீங்க கொடுத்துட்டீங்களா? ஓ, ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பார்த்து சரியா ஜகாத் கொடுக்குற அப்படின்றாரு. நான் கேட்டேன், என்ன முறையா கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க ஒரு கணக்கொண்ட முடிவு செஞ்சு கொள்வோம், வீட்டுக்கு வர மிஸ்கின்களுக்கு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா ஒரு ஜகாத் கொடுத்திக்கிற முறை. இது ஜகாத் இல்ல, இது ஜகாத் ஆயுது. ஜகாத்ன்றது ஒளிச்சு ஒளிச்சு கொடுக்கறதும் இல்ல, சும்மா வாரவங்களுக்கு கொடுக்கறதும் இல்ல. இது ஷரியத்துடைய சட்டம். இது யாருடைய பொருள் கிடையாது, இது உங்களோட யாருடைய பொருள் அல்ல. அது நீங்க சம்பாதிக்கிறீங்களா, உங்களோட பொறுப்பில் இருக்குதா, ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கா, அந்த நிசாபுடைய அளவு அடைஞ்சிருக்குதா, நிசாபுடைய அளவு. ஒவ்வொரு வருஷமும் நாங்க 85 கிராம் தங்கத்துக்குரிய விலைய, 10 பவுனுடைய தங்கத்துக்குரிய விலைய பார்த்து அந்த அளவு இந்த பிசினஸ்ல ரொட்டேஷன்ல அது இருக்குதா, அதுக்கு மேல் மிச்சமாக அது ஒரு தனியான பாடம். ஜகாத் அதனுடைய பொருள் எல்லாரும் அதிகமான பேருக்கு தெரிஞ்சதுனால நாங்க அதை பத்தி ஒன்று பேசல விசேஷமா. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வாரேன். அத கணக்கு நாங்க கொடுக்கணும், அதை எடுத்து கணக்கு பார்த்து சரியாக அது குடுக்கத்திலே இது ஏண்ட ஜகாத் அப்படி சொல்லி கொடுக்கணும். இது சும்மா சதகா கொடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, கூடாது. ஜகாத் கூடாது. ஜகாத்த இது ஜகாத், இது ஹாதா சதகத்து மாலியல் மஃப்ரூதா, எனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாத்துடைய பணம் இது, அப்படி சொல்லி கொடுக்கணும். எடுக்கிறவர் அவருக்கு விளங்கணும், இது ஜகாத். தகுதி இல்ல, நான் தகுதி இல்லை, எனக்கு வானம், அவருக்கு விளங்கணும். நான் பக்கீரும் இல்ல, மிஸ்கீனும் இல்ல, நான் கடனாளியும் இல்ல, இஸ்லாத்துக்கு வந்தேன் இல்ல, எனக்கு போதுமான நிலைமையில் இருக்கிற, எனக்கு வானம் இந்த ஜகாத். நான் இந்த நாட்டை பொறுத்த வரையில எனக்கு இந்த 4 கூட்டம் தான் நீக்குது, மற்ற 4 கூட்டம் எங்க நாட்டுல இல்ல. இந்த 4 கூட்டம் பக்கீர், மிஸ்கீன், கடனாளிகள், அதே மாதிரி அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்ப எங்கட ஜகாத்த இந்த 4 குரூப்புக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ஒத்தட்ட ஜகாத் 10 லட்சம் ஈக்குது, இவர் 10 லட்சத்தை எடுத்து வீட்டுல சோமில் இதாங்க 2 லட்சம். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என் மகாண்ட படிப்புக்கு இதாங்க 1 லட்சம், இதெல்லாம் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு. கூடாது கூடாது, அதெல்லாம் சதகாவா பேசிடும். ஜகாத்த சரியா கணக்கு பார்க்கணும். 10 லட்சம் ரூபா வந்திருக்குது, இப்ப அந்த 10 லட்சம் ரூபா வச்சு 4 கூட்டத்தார் யாரு அத முதலாவது செலக்ட் பண்ணும். அந்த 4 கூட்டத்துல குறைஞ்சது ஒரு கூட்டத்துக்கு 3 பேரும் கொடுக்கணும். பக்கீர்ல 3 பேர், மிஸ்கீன்ல 3 பேர், கடனாளிகள் 3 பேர், இஸ்லாத்துக்கு வந்தவங்க 3 பேர். எங்களோட மொத்த ஜகாத்தும் இந்த 4 கேட்டகரைஸ் பண்ணி 12 பேருக்கு போகணும். குறைஞ்சது 8 கூட்டம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த 8 கூட்டத்துக்கு குறைஞ்சது 3 24 பேருக்கு பிரியக்க வரும். எங்க நாட்டுல 4 கூட்டம் தாண்டால் அந்த 4 கூட்டத்துக்கும் குறைஞ்சது ஒரு கூட்டத்துல 3 பேரு பிரிக்கணும். ஒத்தத ஜகாத் வந்திக்குது கணக்கு பார்த்தா 2 லட்சம். இதை இவரு 12 பேருக்கு பிரிச்சாரு. 12 பேருக்கு பிரிச்சா ஒருத்தருக்கு எவ்வளவு வரும்? அவருக்கு அதை கொடுத்தா அண்டையுடைய செலவோட அது முடிஞ்சிருச்சு. நாங்க இன்றைக்கு ஜகாத் அப்படிதான் நினைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் கிடைக்கிறது இல்ல. கடையில ஈக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, லொஸ்ட் ஆகுறாரு. போன வருஷம் கொடுத்த நகர் இந்த வருஷம் கொடுக்க இல்ல, ஏன் என்னாண்டு விளங்குது இல்ல, லொஸ்டா வீக்கிறேன். அப்படி லொஸ்டா ஏடா
அல்லாஹ் அப்படி வைக்கல. அவ்வளோ ஒரு அற்புதமான அமல் தான் ஜகாத்துடைய அமல். உங்களோட பொருளை சுத்தப்படுத்தும், உங்களோட பொருள் இருக்கிற அசுத்தத்தை இல்லாமலாக்கும், உங்களுக்கு பொருள்ல பிராசத்தை ஹதீஸ். நீங்க ஜகாத்தை கொடுக்கும் பொழுது இவ்வளவு மாற்றங்கள் உங்களோட ஜகாத்துடைய பொருள்ல உண்டாகும். அதனால நான் விசேஷமா சொன்னேன், அதிகமான பேர் சம்பாதிக்கிற ஒரு இடத்துல அங்கிருந்து முழு ஜகாத்தையும் கொண்டு போற ஊருக்கு எங்கட மார்க்கத்துல ஷரியத்துல அனுமதி கிடையாது. எங்கட பத்வா ஷாஃபி மذஹபுடைய பத்வா, நீங்க எங்க சம்பாதிக்கிறீங்களோ அங்கதான் ஜகாத் கொடுக்கணும். இதுதான் பத்வா. ஜமியத்துல் உலமாவுடைய பத்வா இதுதான். நீங்க ஒரு பஜார்ல அங்குள்ள பைத்து ஜகாத்தை தேடுங்க, அங்குள்ளவங்கள்ட்ட பைத்து கொடுங்க. இதுல ஷாஃபி மذஹபுட சில கருத்துக்கள்ல ஒரு கருத்தாக இன்னும் ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க. உங்களோட ஃபேமிலி வாழ்றாங்க இன்னொரு இடத்துல, நீங்க பிசினஸ்க்கு இங்க வாரீங்க. இப்ப இவங்க இங்குள்ளவங்களுக்கு தான் முதலாவது நீங்க ஜகாத்தை கொடுக்கணும். அதுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு பகுதியை உங்களோட ஃபேமிலிக்கு உங்களுக்கு கொடுக்கணும். அங்க ஜகாத் எடுக்க தகுதியானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கொடுக்கணும். அங்க பைத்துல் ஜகாத் சொல்றாங்க எல்லாத்தையும் இங்க கொண்டு வாங்க, ஏழாது. முடிவு செய்யறது யாரு? அந்த ஜகாத்தை நகல் பண்ண இங்கிருந்து கொண்டு போய் ஏழு முடிவு செய்யறது யாரு? நியமான அன்பான சோர்ல இப்ப எப்படி எங்களுக்கு மாற்றம் உண்டாம்? நாங்களே ஐடியா பண்ணிக்கொண்டு, நாங்களே புத்திய போட்டுக்கொண்டு கூடாது. ஒரு மனிதரை நான் சந்திச்சேன். அவர் என்னோட சொன்னாரு, நான் நாக்கடை வச்சிருந்தேன் ஹஜ்ரத், 25 வருஷமாக நல்லா இருந்தேன். இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம கிழங்கு நாட்டிக்கொண்டிருக்கிறேன். நான் கேட்டேன், ஜகாத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு. இல்ல, ஜகாத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் தூக்கிட்டான். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சம்பவத்தில் இருங்க, நிறைய அவரோட சம்பவங்கள்ல பாத்தீங்கன்னா, ஜக்கரியா ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, இந்த பக்கத்து கடைகள் எல்லாம் உடைச்சி பொருட்கள் எல்லாம் எடுத்து ஏண்ட கடையில ஏண்ட வியாபார ஸ்தலத்துல சின்ன ஒரு கூட்டு தான் போட்டிருந்தேன், அப்படியே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஜக்கரியா கேக்குறாங்க, ஜகாத்தை எப்படி கொடுக்குறீங்க? அத கணக்கு பார்த்து சரியா மேல்மிச்சமும் நான் கொடுத்துடுவேன் சொன்னாங்க. அதுதான் உங்களை பாதுகாத்து. இன்னைக்கு வண்டி அடிபட்டு போயிட்டு, பொருட்கள் அடிபட்டு போயிட்டு, வீடு இன்றைக்கு இல்ல, சொத்துல பிரச்சனை, ஒரு வாப்ப மௌத்தா போனா அங்க சொத்து பிரச்சனை, ஏன் நிம்மதி இல்லாத நிலைமை. இனியமான அன்பாந்த சோதனை சரியான முறையில் ஜகாத்துடைய பொருள் நான் ரொம்ப கவலையோட சொல்றேன். சில விஷயங்கள் எனக்கு இந்த இடத்துல ஓப்பனா சொல்ல இல்லாத நடக்கக்கூடிய சில இன்சிடென்ட்கள் பின்னால பார்த்தா ஜகாத்தை கொடுக்குது. ஒரு பஜார் முழுக்க பிரச்சனையாகிருச்சு. நான் கேட்டேன், கொஞ்சம் அங்க ஜகாத்துடைய யாருமே ஜகாத் கொடுக்கல ஹஜ்ரத். தெளிவான வார்த்தைகளால சும்மா கணக்கில்லாம ஒட்டிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான அன்பாந்த சோதரில் இன்னைக்கு தந்த அல்லாஹ் நாளைக்கு அதை கலட்டி எடுக்கிறது அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதனால நாங்க என்னோட சமூகத்துல உள்ள நிலைமையை விளங்கி அழகான முறையில ஜகாத்துடைய இந்த பாடம் ஒரு விசேஷமான ஒரு பாடம். இதை படிங்க, இது உலமாக்கள் உட்காருங்க, உங்களோட சப்ஜெக்ட்ல சொல்லுங்க, சரியா கணக்க பாருங்க. அது ஏண்ட பொருளே இல்லை. அதனாலதான் நிபந்தனை போடவும் மேலாது. அதை கொடுத்துடுங்க. ஒரு வருஷத்துக்குள்ளால அதை கொடுத்துடணும். பைத்து ஜகாத்துக்கு நீங்க கொடுத்தா பைத்து ஜகாத்தாலதான் அந்த பெனிஃபிட்ட அடைகிறதுக்கு ஏறும். பைத்து ஜகாத் அவங்க அழகாக இயங்கி தேடி பாக்குறாங்க, கஷ்டத்தை என்னென்ன கஷ்டம் விளங்குறாங்க, அதை சரியா ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட 2 லட்சம், இன்னொத்தட 1 லட்சம், இன்னொத்தட 10 லட்சம், இன்னொத்தட 30 லட்சம், இன்னொத்தட 5 லட்சம், இன்னொத்தட 50,000 கொடுத்துட்டோம்டா நாங்க அந்த பிரிச்சு கொடுப்போம். நான் சொன்னேனே 12 பேரு குறைஞ்சது பிரிச்சு கொடுக்கணும். அந்த பொறுப்பும் எங்கள்கிட்ட இருந்து போயிட்டு என்னோட ஜகாத்தும் கூடிடும். முழுக்க பைத்து ஜகாத் அதை பொறுப்பெடுப்பாங்க. அவங்க இருந்து முழு ஜகாத்தையும் வச்சு அழகான முறையில அதை பிரிச்சு அதுக்குரிய ஏற்பாட்டை அவங்க செய்வாங்க. எங்கட கடமையும் நீங்கிடும். எங்கட கடமை அங்க நீங்குது. பைத்து ஜகாத் செய்யற அந்த முயற்சி அந்த ஊர்ல இருந்து அந்த பிரச்சனை இல்லா போறதுக்கு அது காரணமாக அமையும். கண்ணியமான அன்பார்ந்த சோர்ல அந்நிய மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு அவங்க சில நேரங்கள்ல பயப்படுறாங்க. அவங்களுக்கு விளங்க வைக்கிறோம், நாங்க உங்களுக்கு ஒரு பகுதியை வச்சிருக்கிறோம், இதுல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது பைத்து ஜகாத்,
அது பைத்துல் ஜகாத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது அழகான முறையில் சொல்லும் பொழுது அவங்களும் தீனுக்குள்ள வாரத்துக்கு ஒரு வழியாக அது அமைகிறது காரணமாக அமையும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்களோட மார்க்கம், எங்களோட தீன், எங்களோட ஷரியத் எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அழகான முறை. இந்த பிரச்சனைகள் இருந்து நாங்க வெளியில வந்து அழகான முறையில எங்களோட சமூகத்துல கஷ்டங்களை நீக்கி எல்லாருமே செழிப்பாக சந்தோஷமா வாழக்கூடிய அந்த நிலைமைக்கு போறதுக்குரிய வழிதான் இதை சரியாக விளங்கி எங்களோட பொருட்கள் சரியாக பைத்துல் ஜகாத்துக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட், அந்த பிரயோஜனம், அதால சமூகத்துல அந்த மாற்றங்கள் உருவாகும், அதுல செழிப்புண்டாகும். ஒவ்வொரு ஊரும் அதை பார்க்கும். அவங்களோட பைத்துல் ஜகாத்திலையும் அவங்க போன் பண்ணுவாங்க. அழகான முறையில அந்த பைத்துல் ஜகாத்திலும் இயங்க ஆரம்பிச்சிருச்சீங்கன்னா முழு நாட்டிலிருந்தும் இந்த நிலைமை, வறுமையுடைய நிலைமை இல்லா போகத்திலே அந்நிய மக்கள் இதை பார்ப்பாங்க. சொன்னேனே, இன்றைக்கு எக்கனாமிக் கிரைசிஸ், பினான்சியல் கிரைசிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஸ்பெஷலி இன்றைக்கு என்னோட நாட்டுல இதுக்குரிய முறையை காட்டி கொடுக்கறதுல ஆச்சரியமா பாக்குறாங்க, ஆச்சரியமா கேட்கிறாங்க. இந்த சமூகம், அந்நிய சமூகம், அதை நாங்க பிராக்டிக்கலா பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சமூகத்தில் உண்டாக்கிட்டோம்டா இந்த சமூகம் எங்களோட மார்க்கத்துக்குள்ள வாரதனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வியாபாரி, பொருள் படைத்தவங்க, ஜகாத் கடமையானவங்க முழு அந்த ஜகாத்தையும் ஜகாத்தோட சேர்க்கிறது. குடும்பத்துல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தது மற்றதை பூர்த்தியா கொடுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நிலைமைகள் சீராகி அழகான அந்த நிலைமைகள் உருவாகும். அல்லாஹு தஆலா அப்படியான நல்ல நிலைமைகளை எங்களோட முஸ்லிம் சமூகத்துல உருவாக்கி தந்தருள்வானாக. ரஹ்மானே, அந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய தீன், உன்னுடைய ஷரியத் எங்களுக்கு என்ன வழியை காட்டுதோ அதை சரியான முறையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களா ஆக்கிடுவாயா. விசேஷமாக ரமலான நாங்க முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். ரமலான்ல ஒரு பரலுக்கு 70 பரலுடைய நன்மைகள் யாழ்லா நீ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அதிகமான எங்களுடைய தினவந்தர்கள் ரமலான்ல ஜகாத்தை நிறைவேற்றத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த பரலுக்கு 70 மடங்கு பரலுடைய நன்மை கிடைக்கிற அந்த ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த தனவந்தர்களுடைய ஜகாத் கடமையானவருடைய உள்ளங்கள்ல அந்த ஜகாத்துல சரியா கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய மனோநிலைமையில நீ உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், பைத்துல் ஜகாத் இந்த பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறியா அல்லாஹ். அந்த பைத்துல் ஜகாத்தின் மூலமாக முழு ஊரினுடைய அனைத்து விதமான கஷ்டங்களை, வறுமைகளை நீக்கிறதாக யா அல்லாஹ் நீ வாக்கு தந்திருக்கிறாய். யா அல்லாஹ், முழுமையான முறையில அதனுடைய நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயாக. முழு நாட்டிலேயும் யா அல்லாஹ் இந்த வறுமையுடைய பிரச்சனை, கஷ்டத்துடைய பிரச்சனைக்கு நீ வைத்திருக்கக்கூடிய அந்த ஜகாத்துடைய முறையை அமல்படுத்தி கஷ்டத்தோட பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் செழிப்போட வாழக்கூடிய நிலைமையை நீ உருவாக்கித்தாயா அல்லாஹ். எல்லா நிலைமையிலையும் உதவி செஞ்சருள்வாயாக. உள்ளங்கள்ல யா அல்லாஹ் நிறைய ஹலாலான தேவைகள் இருக்குது யா அல்லாஹ். அனைத்து தேவைகளையும் நீ அறிந்தவன் யா அல்லாஹ், கேட்காமலே கொடுக்கக்கூடியவன் யா அல்லாஹ். எப்ப உன்னிடத்துல கைய ஏந்தி துவா செஞ்சாலும் அந்த துவாக்களை கபூல் செஞ்சிடுயா அல்லாஹ். எப்ப துவா செஞ்சாலும் கபூல் செஞ்சிடுயா அல்லாஹ். ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.